ரைட். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிற முதலாவது கவிதை இன்ஷா அல்லாஹ் ரிஃபாஉல் வாலிதைன். ஒரு நல்ல கவிதை, சரியா? மிச்சம் அவசியமான தேவையான ஒரு கவிதையை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரிஃபாஉல் வாலிதைன், பெற்றோரின் திருப்தி. ரைட். நீங்கள் ஸ்கூலில் இந்த கவிதையை படித்தா? நீங்கள் ஸ்கூலில் படித்தா பிள்ளைகள்? படிச்சேன் சார், ஆனால் ஒழுங்கா விளங்குது. ஆ, ரைட், ஓகே. ஆனால் கஷ்டம் இல்லை, லேசி, சரியா? மிச்சம் லேசான ஒரு கவிதை. ரைட். இதில் பாருங்க, இப்போ தலைப்பு அவளுக்கு தெரியும். ரிஃபாஉல் வாலிதைன், பெற்றோரின் திருப்தி. நான் மகள் ஐமல் அவளுக்கு நான் ஆரம்பத்தில் கிளாஸ் 2 செஞ்சிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறோம் இல்லை தெரியாது. 8ஆம் மாதம் 23ஆம் தேதியும் 9ஆம் மாதம் 2ஆம் தேதியும் உங்களுக்கு நான் கிளாஸ் செஞ்சேன். என்ன படிப்பிச்சேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் சில நேரம் இந்த உங்களுக்கு ஒரு ஐடியான்னு தந்திருப்பேன். கட்டாயமாக உரைநடை அல்லது கவிதை வருகின்ற போது தலைப்பு கட்டாயமாக நீங்கள் எழுத வேண்டி வரும். தலைப்பு அரபால வினாக்கள் வார பகுதி இருக்கிறதானே, அதில் தலைப்பு கேட்டுவார். அப்போ தலைப்பு வரக்குள்ள பெரும்பாலும் அந்த கவிதைக்கான அல்லது உரைப்பகுதிக்கான தலைப்பு அந்த கவிதைக்குள்ள அல்லது உரைப்பகுதிக்குள்ள இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் படிக்க கொள்ள தலைப்பை மட்டும் ஒரு நிறத்தால் ஹைலைட் பண்ணி படிங்க. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ரிஃபாஉல் வாலிதைன். அப்போ இதை நீங்கள் ஹைலைட் ஒரு நிறத்தை கொண்டு ஹைலைட் பண்ணி நீங்கள் தலைப்பை படிச்சீங்கன்னு சொன்னால் என்ன உரைப்பகுதி வந்தாலும் என்ன கவிதை வந்தாலும் உங்களுக்கு தலைப்பு ஞாபகம் வரும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி அந்த கவிதையை அந்த உரைப்பகுதியை திரும்ப திரும்ப பார்க்கின்ற போது உங்களுக்கு அந்த இடம் எக்ஸாம் பேப்பரில் அந்த கவிதை வந்தாலோ உரைநடை வந்தாலோ கண்ட உடனே ஞாபகம் வரும். 4 மார்க்ஸ் ஷோராக எடுக்கலாம். தலைப்பு தானே. உரைநடையில் 2 புள்ளிகள் எடுக்கலாம், அதே போல் கவிதையில் 2 புள்ளிகள் எடுக்கலாம். 4 மார்க்ஸ் இன்ஷால்லா ஷோராகவே எடுக்கலாம். அப்போ சில தலைப்புகள் இந்த கவிதையில் உள்ளுக்கு வரும், நடுவுலமாய் வரும். பெரும்பாலான கவிதைகளில் ஆரம்பத்திலே வரும், முதலாவது வரியிலே வரும். உதாரணமாக முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமோன் ஹைசு கானல் ஹக் வல் அத்லு நகூன். அதில் முஸ்லிமோன் என்பதுதான் தலைப்பு. உதாரணமாக இன்ச அல் தனி அன் நிலாஹி, அதில் இன்ச அல் தனி என்பதுதான் தலைப்பு. ரமலான் யா ரமலான், ரமலான் என்பதுதான் தலைப்பு. கித்ததி சகீரா, கித்ததி என்பது தான் தலைப்பு. ஹிர்ரி ஹிர்ரி, ஹிர்ரி என்பதுதான் தலைப்பு. இஹ்ஃபல் லிசானக ஐயுஹல் இன்சான், அதில் இஹ்ஃபல் லிசானக என்பதுதான் தலைப்பு. அப்போ நான் இப்போ சொன்ன கவிகள் உதாரணமாக சொன்னது. அப்போ நீங்கள் எல்லா கவிதைகளையும் பார்த்தால் நீங்கள் தலைப்பு பெரும்பாலும் ஆரம்ப வரியிலேயே வரும். ஆனால் இன்னும் சில கவிதைகள் இருக்குது, அந்த கவிதைகளில் தலைப்பு இடையில வரும். உதாரணமாக அல் வத்தன், அல் வத்தன் தேசம், தேசம். அதை பற்றி நீங்கள் படிக்கல. அல் வத்தன் என்ற சொல் 2ஆம் வரியில் எப்படியோ வருது. அந்நிவாம், ஒழுங்குபடுத்தல், நேர்த்தியாக வைத்திருத்தல். 10ஆம் ஆண்டில் வரைக்கும் அதில் கடைசி வரியில தான் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணி படிக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அந்த தலைப்பு கேட்டு வந்தால், நான் அந்த தலைப்பு எப்படி கேட்டு வாரன்றதையும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிக தெளிவாக அழகாக பூர்ணமாக அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாங்க, நீங்களும் பாருங்கோ, பெற்றோரின் திருப்தி என்பது ரிஃபாஉல் வாலிதைன், இது அரபு சொல். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத கொள்ள இந்த ஹரக்கத்தெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கஸ்ரா, ஃபத்ஹா, லம்மத்து, சுக்கூன் இதெல்லாம் எழுத தேவையில்லை. இருக்கிற அரபு எழுத்தை பார்த்து அழகா எழுதினா சரி. ஹரக்கத்து வேற, நுக்தாக்கள் வேற. ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத் என்பதெல்லாம் ஹரக்கத்துகள். நுக்தா என்பது இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய நுக்தா. அதாவது இப்போ இந்த வாதில் அழிக்கிற நுக்தாவை நாங்கள் எடுத்தோம்னா சாதாக மாறும். அது அவ்வளவு தெரியும், குர்ஆன் ஓதுறதானே எல்லாரும். யாவில் இருக்கின்ற இந்த 2 நுக்தாக்களையும் எடுத்தால் வேறொரு எழுத்தாக மாறும். அது கட்டாயம் வர வேண்டியது. சலாக்கள் அதை வேறமாக புரிஞ்சு கொள்ற, எல்லாத்தையும் எடுத்து போடுற, அப்படி அல்ல. இந்த ஃபத்ஹத், கஸ்ரத், லம்மத், சுக்கூன் அண்டிக்கிற அது போட தேவையில்ல. மற்றபடி நீங்கள் அந்த என்ன தலைப்பு உரை பகுதியில் அல்லது கவிதையில் இருக்குதோ அதை அப்படியே பார்த்து எழுதுனா சரி. சரியா? 2 பேருக்கும் விளங்கினா சொன்னது? ஓகே, ரைட், ஓகே. இப்போ
பாருங்க, முதலாவது மா ரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதை, மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் அபவை, வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா, குல்லு மன் யுக்லிபு உம்மன் அவ் அபன் யுக்லிபு ரப்பா, ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதா, ஃபப்தலு அர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் ஹைர ஜஸாஅ. சரி, இது ஒரு கஷ்டம்ன்றதல்ல, ஆனால் படித்த ஒவ்வொரு வரியாக நாங்கள் படிப்போம். அப்போ அதாவது நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த வரியை படிப்போம், இதை கருத்தோட படிப்போம். ரெண்டாவதாக இந்த வரியை படிப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை பார்க்குறேன். மூணாவதாக இதை படிக்கிறேன். அது பிறகு திருப்பி இந்த மூணையும் சேர்த்து பார்க்குறேன். நாலாவதாக இதை படிக்கிறேன். நாலையும் சேர்த்து பார்க்குறேன். அன்னப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு வரியாக படித்து முடிய ஏற்கனவே படித்ததை நாங்கள் திரும்ப பார்த்து கொண்டு வரக்கொள்ள எங்களுக்கு அது கஷ்டமாக விளங்காது, இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அதில் பாருங்க, முதலாவது மா ரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதேன். ரைட், இதில் பாருங்க, சில சொற்களில் நான் தனிக்கருத்தாகவே சொல்வேன். இன்னும் சில சொற்களை பொறுத்த மட்டும் நான் சேர்த்து மொழிபெயர்ப்பேன். இப்போ உதாரணமாக, இப்போ நான் இதில் ஒவ்வொரு சொல்லாக சொன்னாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை ஃபுல்லாகவே பாருங்க, ஒரே பார்வையில் நீங்கள் இடம் மொழிபெயர்ப்ப பாருங்க. இந்த ஃபபுதலுவண்டா என்ன, அர்ரூஹண்டா என்ன, ஃபதாஹுமெண்டா என்ன, அப்படி தனித்தனியை பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ். சரியா, அந்த இடத்துல நீங்கள் அப்படி பார்த்தா போதும். ரைட், சரி. மா ரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதைனி. ரைட், மாண்டா கருத்து இல்லை. மாண்டா இந்த இடத்துல கருத்து என்ன, இல்லை. ரிவா அல்லாஹ், இதுல அல்லாஹ் என்ற சொல் உங்களுக்கு தெரியும், அது அல்லாஹ்வை குறிக்குது. ரிவாண்டா என்ன கருத்து, ரிவாண்டா என்ன, ரிவாண்டா இப்ப நாங்க பார்த்தோம் தலைப்பில ரிவாவுல் வாலிதைன் என்று பார்த்தோம். அப்படி என்ன, பெற்றோரின் திருப்தி. அப்ப பெற்றோரை குறிக்கிற அல் வாலிதைன், அப்ப ரிவாண்டா கருத்து திருப்தி, அப்படித்தானே? ஓகே, சரியா மகர்? ரைட். அப்ப மா ரிஃபா அல்லாஹி, அல்லாஹ்வின் திருப்தி இல்லை, அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. இல்லா, இல்லாண்டா இன்றி, இல்லாமல். சரியா, வித்தவுட் நாங்க சொல்றோம். இல்ல, இல்லாண்ட கருத்து இல்லாமல். இப்போ நாங்க சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச முதலாவது களிமா. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லாண்டா கருத்து இல்லை, லாண்டா இல்லை, இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன், லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் இன்றி, அல்லாஹ் இல்லாமல் வணக்கத்துக்குரியவன் இல்லை. விளங்கினா? மா ரிஃபா அல்லாஹி, அல்லாஹ்வின் திருப்தி இல்லை, இல்லா இல்லான கருத்து இன்றி, இன்றி பிரிஃபாயில் வாலிதைன், இதுதான் தலைப்பனா, பெற்றோரின் திருப்தி. அப்ப வாலிதைன் என்றால் கருத்து பெற்றோர், ரிவாண்ட கருத்து திருப்தி. அப்ப ரிவாண்ட சொல் ரெண்டு முறை வந்திருக்குது, ஒன்றுகின அடுத்ததுகின. சரியா? அப்ப ரிவாண்டா திருப்தி என்றத்தை ஞாபகம் வச்சு கொண்டா லேசி. அப்ப ரிவாண்டா திருப்தி தானே, இஸ்லாம் பாடத்துல மாறு ரிவாண்டு வாரதானே, இல்லையா? வார இல்லையா? அஸ்ஸபுர், அத்தவக்குல், அல் மஅரிஃபா, அமாரி, ரிவா என்ற சொல் வாரா இல்லையா? வாரதானே? ரைட். அப்ப ரிவாண்டா திருப்தி, அதுதான். சரியா? நீங்க நினைக்கிற சில நேரம் அங்க படிச்சிருப்பீங்க உல திருப்தின்னு படிச்சிருப்பீங்க. உல திருப்தி, இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல், அது திருப்தி தான் அது. அப்ப பொருத்தம், திருப்தி, பொருத்தம் என்று சொல்லவும் சரியா, அதாவது அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லை என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. இல்லா பிரிஃபாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தி இன்றி, இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. முதலாம் கிளியரா? ஓகே, சரி, ஓகே, ரைட். ஆமா, பாருங்க. இப்ப ரெண்டாவது மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி. இப்போ உங்களுக்கு இதுல இந்த மா என்ற சொல் தெரியும், மாண்டா இல்லை, இல்லாண்டா இன்றி, இல்லாமல், அந்த ரெண்டு சொல்லும் தெரியும். ஏன்னா நாங்க மேல பார்த்தோம்.
மாண்டா கருத்து இல்லை, இல்லாண்டா இன்றி அல்லது தவிர, இல்லாமல் போன்ற கருத்துக்களை வாரு. அப்ப அடுத்த சொற்கள் என்ன? பகா அல் கவுன், அதான் பகான்னா நிலைத்திருக்கிற. சரியா? நிலைத்திருக்கிறதுக்கு நாங்க சொல்றது பகா. பகா நிலைத்திருத்தல். எது நிலைத்திருக்கிறன்னு சொன்னா அல் கவுன். அல் கவுன், அல் கவுன்னா பிரபஞ்சம். நீங்க இந்த அல் கவுன் என்ற சொல்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? ஸ்கூல்ல அல் இஸ்லாமு தீனுல் ஆலம், இஸ்லாம் உலக மார்க்கம் என்ற ஒரு கவிதை ஒன்று வரும். அந்த கவிதையில அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா வ ஜமீஉல் கௌனி லனா வத்தனா படிச்ச ஞாபகம் இருக்குதா? திடீரென்று கேட்டா ஞாபகம் வரல, அப்படியா? ரைட். அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா, இஸ்லாம் எமக்கு ஒரு மார்க்கமாக மாறிவிட்டது. வ ஜமீஉல் கௌனி லனா வத்தனா, முழு பிரபஞ்சமும் எமக்கு ஒரு தேசமாக மாறிவிட்டது. அப்ப வ ஜமீஉல் கவுன், கவுன் கவுன் என்ற பிரபஞ்சம். படிச்சுக்கிற மகள் அந்த கவிதைய? படிச்சிக்கிறேன். ஆ படிச்சுக்கிறேன். பயில வார சொல்லிட்டா நீங்க வந்துக்குது. கவுன் அண்டா பெண்ணா பிரபஞ்சம். பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸுக்கு நாங்க சொல்றது பிரபஞ்சம், கவுன். ஓகே. இப்ப மா பகா அல் கவுனி, பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. பாருங்க, பகாண்டா நிலைத்திருக்கிறது தானே, பாண்டா இல்லை தானே. மா பகா அல் கவுனி, பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. இல்லா, இல்லான கருத்து இன்றி, இல்லாமல். பிஹனானில் அபவைனி, பிஹனான், ஹனான் என்ற கருத்து அன்பு, இரக்கம், பாசம், கருணை எல்லாமே எடுக்கலாம். ஹனான் இரக்கம், அன்பு. நரம்பகட வகுப்புல ஹனான் என்ற பேர்ல புள்ளகள் இருக்கும் மேலும். ஹனான் என்றா அன்புள்ளவள், கருணை உள்ளவள் என்ற கருத்துல வார. இப்ப ஹனான் அன்பு. அல் அபவைன் என்ற கருத்து பெற்றோர். அப்ப அல் வாலிதேன் என்றாலும் கருத்து பெற்றோர்கள் தான், அல் அபவைன் என்றாலும் கருத்து பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோர்களை குறிப்பதற்காக இங்கு இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று அல் அபவை, அடுத்தது அல் வாலிதை. சரியா? விளங்கினா? அப்ப பாருங்க, மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோரின் கருணை இன்றி, பெற்றோரின் இரக்கம் பாசமின்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. விளங்கினா? இரண்டாவது வரி. ஓகே. இப்ப நீங்க ரிவர்ஸ்ல மொழிபெயர்த்தா லேசி. பின்னுக்கால பெற்றோரின் கருணை இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. விளங்கினா? சரி. ஓகே. ஓகே. சரி. அப்ப பாருங்க ரெண்டையும். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் மா ரிபா அல்லாஹி இல்லா பிரிபாயில் வாலிதைனி, பெற்றோரின் பொருத்தம் அல்லது திருப்தி இன்றி அல்லாஹுவின் திருப்தி, சரியா, இல்லை. ஓகே. இப்ப பின்னுக்கால ரிவர்ஸ்ல மொழிபெயர்க்கோல உங்களுக்கு நல்லா விளங்கும். அம்மா பாருங்க, மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோரின் இரக்கம் இன்றி, இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. சரி. அடுத்த வரிய பாருங்க, வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. ரைட். இப்ப இதுல ரைட் பாருங்களேன், வாலிதுல் இன்சானி, வாலித், வாலித் என்ற பெற்றோர் ஆகினார், குறிப்பாக பெற்றோர் தான். சரியா? அப்ப வாலித் என்பது நேரடி கருத்து என்ன நிகழ்த்தா புள்ளகள் தந்தை. சரியா? வாலித் என்ற சொல் வந்து வாலிதி, வாலிதி என்றா என்னுடைய தந்தை. வாலித் என்றா நேரடி கருத்து தந்தை, வாப்பா. சரியா? ஆனா இங்க வந்து பெற்றோர்ன்னு தான் நாங்க மொழிபெயர்ப்போம், பெற்றோர். சரியா? லிங்சான் என்றா ஒரு மனிதனை குறிக்கிற மனிதன். அப்ப வாலிதுல் லிங்சான் என்றா ஒரு மனிதனின் தந்தை அல்லது பெற்றோர். ஓகே. ஒரு மனிதனுடைய பெற்றோர். பஅதல்லாஹி, பஅதல்லாஹி, பஅதல்லாஹி என்றா அல்லாஹுவுக்கு பிறகு. பஅத என்றா பிறகு, பஅதல்லாஹி என்றா அல்லாஹுவுக்கு பிறகு. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி,
அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு மனிதனின் பெற்றோர், பெற்றோர்ண்டா தாயும் தந்தையும், உம்மும் வாப்பும். அவுலா பில் மஹப்பா, அவுலா பில் மஹப்பான்றதை நீங்க ஃபுல்லா பாருங்க. அல் மஹப்பா என்ற சொல் சில நேரம் போல தெரிஞ்சிருக்கலாம். மஹப்பா அன்பு, நேசம் என்ற கருத்துல வார. இப்போ அவுலா பில் மஹப்பாண்டா அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள். அவுலா பில் மஹப்பா அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள். ரைட். அப்ப வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா, ஒரு மனிதனுடைய பெற்றோர் அல்லாஹுக்கு பிறகு அன்பு செலுத்தப்படுவதற்கு மிகவும் ஏற்றமானவர்கள், தகுதியானவர்கள் என்று இந்த வரி வருது. வழங்கினா ரைட். திருப்ப சொல்லவா கொஞ்சம் பாருங்க. விளங்குச்சு சார். ஓகே ஓகே, சரி. லேசுதானே, கஷ்டமா இப்ப இல்ல? இல்ல. ஓகே ரைட். பாருங்க அடுத்தது. மாரிஃபா அல்லாஹ் இல்லா பிரிஃபா இல் வாலிதை. சொல்லுங்க பார்க்க. ஐமல் சொல்லுங்க பார்க்க இந்த வரியிட பொருளை. முதலாவது வரியிட பொருளை சொல்லுங்க. பெற்றோரின் திருப்தியின்றி அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. வெரி குட். ஓகே. ரெண்டாம் வரி ஆகிஃபா சொல்லுங்க. மா பகால் கவுனு இல்லா பிஹனானி லபவை. பெற்றோரின் கருணையின்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. வெரி குட். பெற்றோரின் கருணை இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. திருப்ப மூன்றாம் வரி ஆக்கி இந்த ஐமல் சொல்லுங்க. ம். சொல்லுங்க பார்க்க மூன்றாம் வரியா. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. அல்லாஹுக்கு பிறகு பெற்றோர்களே அன்பு கொள்ள தகுதியானவர்கள். ரைட். அல்லாஹுக்கு பிறகு பெற்றோர்களே. யார பெற்றோர்கள்? அல் இன்சான், மனிதன். அப்ப அல்லாஹுக்கு பிறகு பெற்றோர்களே அன்பு கொள்ள தகுதியானவர்கள். எஸ். ஓகே. அல்லாஹுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய பெற்றோர்களை அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள், மிகவும் அருகதையானவர்கள் என்று வந்திருக்குது. ரைட். அப்ப அடுத்த பாருங்க. குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா. சரியா? ரைட். இதுல பாருங்க. மண் என்ற சொல் இல்ல சாரி, யுகுலிபு என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. ரைட். என்ற சொல் சில நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். உம்மண்டா யாரு? உம்மண்டா தெரியானா? மமாண்டா தெரியுமா? அப்படியா? உம்மண்டா உம்மா. சரியா? உம்மா தாய். அப்பண்டா அபுன் வாப்பா. வாப்பா. சரி, தந்தை. சரியா? ரைட். அதுல பாருங்க. அப்ப உம்முனண்டா தாய், அபுனண்டா தந்தை. இதுல உம்மன் அபன் என்று வந்திருக்குது. இதுல பாருங்க. குல்லு, குல்லு அண்டா கருத்து ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் என்ற கருத்துல வர குல்லு. குல்லு அண்டா கருத்து என்ன? ஒவ்வொருவரும். மண் அண்டா யார்? நான் சொல்லித்தாரேன் கடைசியா. மண் அண்டா யார்? யுகுலிபு அண்டா கருத்து கோபமடைய செய்கின்றார். யுகுலிபு அண்டா கருத்து என்ன? கோபமடைய செய்கின்றார். ஓகே. அப்ப குல்லு மண் யுகுலிபு உம்மன். சரியா? இப்ப உம்மண்டா தாய் தானே. அப்ப தாயை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் என்று வருகின்றனர். யாரெல்லாம் தாயை கோபமடைய செய்கின்றாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் என்று சொல்ல மேலும். அல்லது அது கஷ்டம் தான். இப்ப மண்ணண்டா யார் தான்? அப்ப மண் யுகுலிபண்டா கோபமடைய செய்கிறவன் என்று வரும். வழங்கினா, அதாவது அந்த நாங்க வாக்கியத்தை முழுமையாக பார்க்கின்ற போது அந்த கருத்துல வந்தா நல்லா. குல்லு மண் யுகுலிபு உம்மன். இப்ப தனித்தனியாக பார்த்தா குல்லு வண்டா ஒவ்வொருவரும், மண் அண்டா யாரு, யுகுலிபு அண்டா கோபமடைய செய்கின்றார், உம்மன் அண்டா தாய். அப்ப தனியாக நாங்க மொழிபெயர்க்கவல்ல சரியான கருத்து வராது. நாங்க பூரணமாக இப்படி சொல்லலாம். குல்லு மண் யுகுலிபு உம்மன். தாயை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும், தாயை கோபமூட்டுகின்ற ஒவ்வொருவரும். அவ் அல்லது ஒவ்வொன்ன கருத்து அல்லது
அபன் அபனண்டா தந்தை, உம்மண்டா தாய், அவ்வண்டா அல்லது அப்பண்டா தந்தை. அப்ப தாயை அல்லது தந்தையை, தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற ஒவ்வொருவரும் யுகுலிபு ரப்பா, அவர் என்ன செய்கிறார்? யுகுலிபு ரப்பா, கோபமூட்டுகிறார். யாரை கோபமூட்டுகிறார் என்றா ரப்பஹு, ரப்பஹு அவருடைய இறைவன். இப்ப ரப்பன்ற சொல் உங்களுக்கு தெரியுமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துல் ஃபலக்லயும் படிச்சிருப்பீங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் ரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உமது இறைவன். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தின் இறைவன் என்று ரப் என்ற சொல்ல நீங்க குர்ஆன்ல சூறாக்கள்ல திரும்ப திரும்ப பல சூறாக்களை படிச்சிருப்பீங்க. அப்ப ரப்பண்டா இறைவன். அப்ப பாருங்க, தெளிவாக ஒரு விளங்குது. தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற, கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனை, சரியா, அவருடைய இறைவனை என்ன செய்கின்றார்? கோபமூட்டுகின்றார். விளங்கினா இப்ப இது? சார் ரப்பென்று சொல்லக்கோல அல்லாண்டு போட்டேன்டா அது பிள்ளையா வரும். இல்லை 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 இல்லை, ரப் என்பது யாரை குறிக்கிற? அல்லாஹ்வைத்தான் குறிக்கிற. சரியா? ரப் என்பது யாரை குறிக்கிறண்டா அல்லாஹ். ஆனா ரப் என்ற சொல்ல கருத்து என்னன்னு கேட்டா இறைவன். இந்த ரப் என்ற சொல் நிறைய கருத்து இருக்குதாக்குள்ள. சரியா? படைக்கின்றவன், பரிபாலிக்கின்றவன், போஷிக்கின்றவன், வளர்க்கின்றவன், காக்கின்றவன். சரியா? பல கருத்து இருக்குது ரப் என்ற சொல்லுக்கு. அது சும்மா அந்த சாதாரண சொல் ஒன்று அல்ல. சரியா? இப்ப அல்லாஹ்வைத்தான் குறிக்கிற ரப் என்ற சொல். ஆனா ரப் என்ற சொல்லுக்கு நியாயமான பல கருத்துகள் இருக்குது. நாங்க மொழிபெயர்க்கல இறைவன் என்று மொழிபெயர்க்கிறோம். நீங்க அல்லாஹ் என்று சொன்னாலும் பிழை இல்லை. ரப் என்பது யாரு? அல்லாஹ். சரியா? இப்ப குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா, தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவனுடைய இறைவனையே கோபமூட்டுகிறான். சரியா? விளங்கினா பிள்ளைகள்? ஓ ஓ ஓ ஓகே, ரைட். இப்ப திரும்ப பாருங்களே. மா ரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதை, பெற்றோரின் திருப்தி இன்றி அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் லபவைனி, பெற்றோரின் கருணை இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா, அல்லாஹ்வுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் மனிதனின் பெற்றோர்கள் ஆவர். குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா, தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனையே கோபமூட்டுகின்றார். சரி, இந்த 2 வரிகள் தான் நிக்குது. இப்ப நான் பார்த்து 4 வரிகளும் கிளியரா அவளுக்கு நல்ல அழகா விளங்கிச்சா? ஓ சார் விளங்குச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ரைட். ஃபஅஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ, வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமென்றா நீங்க உங்களோட பெற்றோரோட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வரி சொல்லுது. அஹிப்பு இங்க ஃப வந்துக்குதுன்னா மகள் ஃப என்ற கருத்து எனவே, ஆகவே என்ற கருத்துல வார ஃப. அஹிப்பு என்றால் இரக்கம் காட்டுங்கள், நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். அஹிப்பு மஹப்பத்தின் மேல பார்த்தோம், மஹப்பா அன்று பார்த்தோம், அன்பு. சரியா? மஹப்பத்தன அன்பு. மதன் அஹிப்பு என்ற கருத்து அன்பு செலுத்துங்கள், கருணை காட்டுங்கள் என்று வார. யாருக்கு? அபவைக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு. அப்படின்னா அபவை, அபவானி என்று அபவை என்று வந்திருக்கிறது, பெற்றோர்களைத்தான் குறிக்கிறார். அபவைக்கும், கும் அண்டா உங்களுடைய, அபவைக்கும் அண்டா உங்களுடைய பெற்றோர்கள். ஃபஅஹிப்பு அபவைக்கும் என்றால் எனவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள். ஏன்? லிதஈசு சுஅதாஅ, லிதஈசு நீங்கள் வாழ்வதற்காக, சுஅதாஅ சந்தோஷமானவர்களாக. சரியா? அப்ப ஃபஅஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ, நீங்கள் சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். சரி, 2 பேருக்கும் நான் அந்த 40 செஷன்ல முடிகிற இந்த இது பேக்கேஜ், அந்த ஜூம். சரியா மகள்? நாங்கள் 8:30க்கு ஆரம்பிச்சதால சரியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சா திருப்பி இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல
நாங்கள் அடுத்த பகுதிகளை பார்ப்போம். சரியா? ஓகே சார். ஓகே, அது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி, ஓகே.